என்கிட்ட ஒரு தம்பதியினர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை ஐயா, கொஞ்சம் ஜாதகத்தில் என்ன நிலைமை அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு வந்தாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களே அடுத்த சில விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு, இன்றைக்கி 11ஆவது ஆண்டு பிறந்துட்டு எங்கள் கல்யாணம் முடிஞ்சு புத்திரபாக்கியம் இல்லாமல் நாங்கள் நித்தியம் என்ன செய்கிறோம், அதற்கான பல முயற்சிகள், பரிகாரங்கள், சுவாமி தரிசனம், அதே மாதிரி டாக்டர் டைப் எல்லா இடத்துக்கும் போயும் எங்களுக்கு புத்திரபாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோசியம் பார்த்த ஒரு ஐயத்தை தான். ஆனால் அவர்கிட்ட பார்த்தபோது அவர் சொன்னார், உங்களுக்கு புத்திரபாக்கியம் பலம் நல்லா இருக்குது, அதாவது மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிற சொல்கிற பொருத்தம் அற்புதமாக இருக்குது, பால் உள்ள மரம் பால் இல்ல மரம் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேர்த்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாட்ட விளக்கினதை எங்கள் அம்மா அப்பாவும் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் தெளிவாக பார்க்கக்கூடியவர் தான் அப்படின்னாங்க. அப்போ இப்போ வந்து அவ்வளவு பொருத்தங்கள், இந்த புத்திர பாக்கிய பலம் இருந்தும் ஏன் இன்றைக்கி 11 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை, இதற்கு என்ன காரணம் ஐயா அப்படின்னு கேட்க வந்தேன். நீங்கள் வந்து இந்த காரணங்களை உண்மையாக சொல்கிறீங்க, பரிகாரம் சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட வந்தோம் ஐயா அப்படின்னாங்க. இம்மா ஜாதகத்தில் முதல்ல இந்த 11 பொருத்தங்கிறது முக்கியம் இல்லைம்மா. இந்த பால் உள்ள மரம் பால் இல்லாத மரம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. மகேந்திர பொருத்தம் இல்லாட்டாலும் குழந்தை பிறக்கும், மகேந்திர பொருத்தமும் முக்கியம் கிடையாதும்மா. ஆனால் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். புத்திர ஸ்தானம் கெட்டு போச்சு, அதே மாதிரி புத்திர காரகன் கெட்டு போயிட்டுன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்க, மகேந்திர பொருத்தம் இருக்குது சூப்பராக இருக்குன்றாங்க. நல்லா மகேந்திர பொருத்தம் இருந்தாலும் இல்லாட்டாலும் முதல்ல 5ஆம் பாவங்கிற புத்திரஸ்தானம் முதல்ல கிரகங்கள், நல்ல கிரகங்கள் அங்கே வந்து உட்கார்ந்துருக்குதா, அல்லது அந்த பாவத்தினுடைய கிரகம் எங்கேயாவது போய் கெட்டு போய் உட்கார்ந்துருக்குதா, அல்லது குரு பகவான் அந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தாமா கல்யாணம் நாங்கள் முடிப்போம். அப்படி பார்க்கும்போது உங்கள் 2 பேருடைய ஜாதகத்திலையுமே 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியஸ்தானம் கெட்டு போயிருக்குது. அவர் ஜாதகத்தை பார்க்கலாமா? நீங்கள் வந்து 10 பொருத்தங்கிறது நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நெட்டிலே பார்த்து நீங்களே எடுத்துக்கிடலாம், இல்லை 10 ரூபா புத்தகத்தை வாங்கி பார்த்துக்கலாம். அதுக்கு ஜோசியரே தேவை கிடையாது. ஆனால் எல்லாரும் நீங்கள் 10 பொருத்தம் பார்க்க 11 பொருத்தம், அது என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்குற 11 பொருத்தம் பார்க்க மாட்டேன் சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு ஜோசியமே பார்க்க தெரியாது அப்படின்லாம் கேள்வி வைப்பாங்க. அதுலேயும் என்ன செய்வாங்க, சார் அந்த வீட்டுக்கு சேர்ந்த 11 பொருத்தம் என்ன பொருத்தம் இல்லைன்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த பொருத்தத்தை விட அந்த பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கடவுளே கும்பிட வேண்டாம், 5ஆம் பாவம் இருந்தால் எந்த பரிகாரம் வேண்டாம், டாக்டர்கிட்டே போக வேண்டாம், 5ஆம் பாவம் குருவும் நல்லா இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படிங்கன்னா அந்த உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் அந்த பலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கம்மா. ஆனால் அந்த ஜாதக பலம் இல்லை. இதுக்கப்புறம் கடவுளும் டாக்டரும் என்ன